ஹே ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஒரு குருகுலத்தில் குருவும் சிஷ்யர்களும் வாழ்ந்துட்டு வராங்க. அப்போது ஒரு சிஷ்யன் அந்த குரு கிட்ட கேட்குறாரு, குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு அந்த குரு அவனை ஒரு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த தோட்டத்தில் நிறைய வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு அந்த சிஷ்யன் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அந்த சிஷ்யனும் கேட்டுட்டு அந்த பட்டாம்பூச்சிகளை பிடிக்க முயற்சி பண்ணுறான். ஒன்று கூட அவனால் பிடிக்கவே முடியல. சரி விடு, பரவாயில்ல, வா நம்ம கொஞ்ச நேரம் போயிட்டு தோட்டத்தை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு அந்த சீடனை அழைச்சிட்டு போயிட்டாரு. அவங்க தோட்டத்தை ரசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த அவங்கள தேடி அந்த தோட்டத்தில் இருக்க பட்டாம்பூச்சிகள் எல்லாமே அவங்க கை மேலேயே உட்காருது. அப்போதான் அந்த குரு ஒரு அழகான விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம தேடி போகும்போது ஒரு பட்டாம்பூச்சி கூட நம்மளால பிடிக்க முடியல. ஆனால் நம்ம இந்த தோட்டத்தோட அழகை ரசிக்கும் பொழுது தன்னால் அந்த பட்டாம்பூச்சிகள் தேடி வருது பார்த்தியா? அது மாதிரி தான் வாழ்க்கையை ரசித்து வாழும்போது நம்ம தேடி போகிற சந்தோஷமும் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ, பாய்.